வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கல்யாண வீட்டில் வச்சு சோப்பு கலர் பச்சடி தான் வைக்க போறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பீட்ரூட்டோட தோலை நம்ம செதுக்கி எடுக்க போறோம். சீவன பீட்ரூட்டை நம்ம என்ன பண்ணணும்னா 4ஆக கட் பண்ணணும். முதல்ல நம்ம பீட்ரூட்டை அரைச்சி எடுப்போம். நம்ம அரைச்ச பீட்ரூட்டு நல்லபடியாக அரைஞ்சிருக்கு. இனி இதை வந்து இந்த பாத்திரத்தில் வீற்றி வைப்போம். நம்ம வந்து பீட்ரூட்டை நல்லபடியாக அரைச்சி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து தயிரையும் தேங்காயும் அரைச்சி எடுக்க போகிறோம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு துருவி வச்ச தேங்காயை போடணும். அப்புறமா நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாயை போட போகிறோம். அதை 2ஆக கட் பண்ணிப்போம். நம்ம இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்ல மிளகா ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் அரைக்க போகிறோம். நம்ம பக்காவாக அரைச்சி எடுத்தாச்சு. இனிமேல் இதை இந்த பாத்திரத்தில் விட வேண்டியதான். இப்போ நம்ம சட்டியை வச்சுக்கலாம். ஆயில் பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு இதை நம்ம லைட்டாக போட்டு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு கூட கொஞ்சம் சால்ட். கரெக்டாக நம்ம 2 நிமிஷம் வேக வச்சதில் பக்காவாக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை அதில் வீற்றணும். தயிர் தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது இதை வந்து நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம வந்து ஃபைனல் டச்சா தயிர் விட போகிறோம். எண்ணெய் அது அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து கடுகு தாளிப்போம். எண்ணெய் கடுகு போடுவோம். ஜீரகம், கறிவேப்பிலை நல்லா தாளிச்சிட்டோம். இதை நீ பச்சடியில் போடுவோம். டேஸ்ட் பண்ணுவோம். அடிப்பொலி எலியாட்டம் ஆவரேஜாக இருக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?